நபர் கமிச்சு அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதில் என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல, அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நான் நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன். இரவு தான் 2 மணிக்கு தான் வீடு போயிருந்தேன். காலையில் எழுந்தவுடன் தான் வந்தேன். உங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற செய்தி வச்சு தான் இந்த பேட்டியை நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்கணும். இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்குது. ஆக மயங்கி விழுதுன்னு அவர்களுக்கு எப்படி ஆம்புலன்ஸ்காரங்க தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க, மேல ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 163 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது. எல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். 10,000 பேர் கலந்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 27,000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு, எங்கிட்ட கேட்ட அனுமதியில 10,000 பேர் தான் கலந்துக்குருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க 27,000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியும் மாதிரி காவல்துறை சொல்றாங்க. 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார். அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தான்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருக்க வேண்டியதான் நான் கருதுகிறேன். சார், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கிறேன். நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்க? எவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்கு. இதைத்தான் இன்றைக்கு போன உயிர் மேல முடியும். குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு வேதனை நினைக்கிறோம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுங்க, தயவு செய்து. அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்தது, அது எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது, இதைத்தான் நம்ம அலசி ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிவு கொடுக்க வேண்டும். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாதுன்னு பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதை விட்டுவிட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இதுக்கு இதையெல்லாம் பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, இப்படி சம்பந்தப்பட்டவர் அந்த மக்களை பார்க்கவே இல்லை. நான் சொல்றேன், மதிப்பு மதிக்காத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம். மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பார். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது. அதைத்தான் நான் இங்கே விளக்கி சொல்லிட்டு இருக்கிறேன். நடந்த நிகழ்வு மிக மிக ஒரு கொடூரமான நிகழ்வாக தான் நான் பார்க்கிறேன். மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்கிறேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை, எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஆக இது இவ்வளவு பேர் 39 பேர் இருந்திருக்காங்க சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக சொன்ன ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் சரியாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அணுவும் உள்ள கட்சிகள். அந்த அணுவும் உள்ள கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு வளையத்துக்குள் அதில் கொண்டு ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பாவங்கள் தவிர்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பெரும் அசம்பாவங்கள் ஏற்படாத வண்ணம் அவள் தடுப்பதற்கு உண்டான அனுபவம் ஒரு இடத்தில் இருக்கிறது. நாங்களாம் மாநாடு நடத்துறோம், கிட்டத்தட்ட 13-14 லட்சம் பேர் கலந்துட்டாங்க. அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்திக்கிறோம். அதுபோல பல அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள்
பல கூட்டங்கள் நடத்தி இருக்குது. அதையெல்லாம் அங்க இருக்கின்ற தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், அங்காக இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள், அவர்கள் அவருடைய தொண்டர்கள், அவர்களெல்லாம் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள். தொடர்ந்து எதிர்ப்பாதான் எல்லா கூட்டங்களையும் பேசிட்டு இருந்தாரு. முதல்வர் இந்த சம்பவம் நடந்தோடனே சென்னையில இருந்து இங்க வந்ததா இருக்கட்டும், ஒரு நபர் குழு அமைத்ததா இருக்கட்டும், 10 லட்சம் நிவாரணம் வழங்கியதா இருக்கட்டும், இதுலதான் அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இதெல்லாம் அரசுடைய கடமைங்க. முதலமைச்சர் வந்து இந்த கடமையில செஞ்சுதான் ஆகணும். அந்த ஸ்தானத்தில் இருக்காரு, அதை அவர் செய்யறார். உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்திருக்கு. எல்லா இடத்துலயும் தானே எல்லா அரசாங்கமும் அப்படித்தான் செய்யும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது உடனுக்குடன் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் அரசுடைய கடமை. அந்த கடமையை தான் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. இதே போல கள்ளக்குறிச்சியிலே நடந்தது. ஆனா அப்ப முதல்வர் போகல, இப்ப இவ்வளவு ஆர்வமா வந்திருக்கிறாரு. சோ அதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? அது வேற இது. இது ரெண்டு பிரிச்சுக்கலாம். இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் பிரிச்சு, அது வந்து தனிப்பட்ட முறையில் அதையுமே அரசாங்கம் செய்த தவறை காரணத்தில் தான் 68 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு இறப்பதற்கு தான் 68 பேர் இறப்பதற்கு முந்தைய நாள் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தில் அங்க இருக்கிற விஷச்சாராயத்தை பல பேர் குடிக்கிறாங்க. குடிச்சு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டதின் விளைவு 68 பேர் உயிரிழப்பு நிலை ஏற்பட்டது. அதில் உண்மை செய்தி விஷசாராயம் குடித்துத்தான் எவர்கள் இறந்திருக்கின்றார்கள். நீங்கள் நிருபர்லாம் கேட்குறீங்க, நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார், அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார். ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லி இருந்தால் அடுத்த நாள் இவர்கள் இறந்துட்டாங்கள முந்தைய நாள், அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விஷசாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள், உயிரிழப்பை தவிர்த்திருக்கிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டதன் விளைவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய துக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விஷசாராயத்தை குடித்த காரணத்தால் இறந்திருக்கிறார். இதுக்கு முழுக்க அரசாங்கம் தான் காரணம். அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் முதலமைச்சர் அங்கு போய் அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். பல கூட்டங்களை நடத்திட்டாரு. அதே மாதிரி தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப வரை நடைபெற்றுள்ள எதிர்க்கட்சி தலைவரா இவங்க இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி சார் இருக்கு? இந்த பரப்புரையில இருந்து எல்லாமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், விளக்கம் சொன்னேன். நான் சொன்ன விளக்கம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுப்பது அரசியல் கடமை, காவல்துறை. எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வர செய்தியின் மூலமாக நான் தெரிஞ்சேன். இதெல்லாம் நான் உங்களுடைய ஊடகத்தில் பார்த்து தான் சொல்லிட்டேன் சார். இது எங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாதது. எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக, ஏன்னா அரசாங்கம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய தலைமை பொறுப்பாளர் பிறகு விஜய்க்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னன்னு சார் எடுத்துக்கலாம்? ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவருக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல முடியாது. அது ஏற்புடையதும் இருக்கு. இறந்த உயிரில் இன்னும் 5 பேர் அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் 2 நாள் அரசாங்கம் தான் இந்த அடையாளத்தை கண்டுபிடித்து பத்திரிகையிலே, உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு அதன் மூலமாக அடையாளம் கண்டுபிட்டு அந்த உடலை உரிய இடத்தில் ஒப்படைக்கும். இப்ப ஒரு நபர் ஆணை அமைச்சிருக்காங்க. அது விஜய்க்கு மறைமுகமா கொடுக்கிற எச்சரிக்கையோ என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். மிஷின் அமைத்த பிறகு இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும் என்று நீங்க கேட்கின்ற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லுங்க. கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. கமிஷனுடைய அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதே போல இந்த EVK
பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசலில் சிக்கி இன்றைக்கு 39 பேர் இறந்து விட்டார்கள். 2 பேர் அபாயத்தில் இருக்கிறார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இறந்தவருடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை இரங்கலை தெரிவித்ததோடு அவர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று நேற்றையே தெரிவித்தேன். அதன்படி அரசாங்கம் அறிவித்தது. அதேபோல மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்றவர் பூர்ண குணமடைகின்றனர். நன்றி.